பேர் ராஜமணிகண்டன், தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனர். இந்த கட்சி வந்து எதுக்கு எந்த எண்ணத்துக்காக நான் தோங்கப்பட்ட காரணம் என்னன்னா, வணக்கம், என் பெயர் பி. ராஜமணிகண்டன், தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர். இந்த கட்சி எதுக்கு எந்த காரணத்துக்காக துவக்கப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 38 லட்சத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளி மக்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து ஏராளம் இப்போ இங்கே வந்திருக்கவங்க வந்து ஒரு 10% தான். 90% மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையும், அவங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலையும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஆராய்ஞ்சு மக்களுக்கு வந்து நாங்களே நேரடியாக போய் சென்று அவங்களுக்கு சின்ன சின்ன உதவி, அது பெரிய ஒரு லட்சக்கணக்கான உதவி நம்ம செய்யப்படுறது கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கோ ஒரு மாத தேவைக்கு என்ன ஒரு தேவையோ எங்கள் கட்சி சார்பாகவும் இல்லை அவங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அரசாங்கத்துக்கு கேட்டு நாங்கள் போராடி எல்லாமே அவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்துக்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அனைவருமே வந்து ஒரு சங்கத்தில் இருந்தவங்க, ஒரு ட்ரஸ்டோட நிறுவனர் எல்லாருமே. இப்போ எல்லாருமே வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, சங்கமாக இருந்தால் எல்லாமே செயல்பட முடியாது. அது ஒரு கட்சியாக இருந்தால் தான் ஆதிக்கத்தை செலுத்த முடியும். எல்லாமே ஒரு போராட்டம் தான் வந்து கட்சியின் ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியும். அதை நோக்கி தான் நாங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்கள் போராட போகிறது கிடையாது. இன்னைக்கு கூட நேரத்துக்கு இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னும் வாலாஜாபாத்தில் ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. இது எந்த ஒரு மீடியாலையும் வரல, எந்த ஒரு கவர்மெண்ட் இப்போ நடக்கிற கவர்மெண்ட் கூட போய் ஸ்டெப் எடுக்கல. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்கூல் லீவில் எல்லோரும் லீவில் ஊருக்கு போயிருப்பாங்க. அப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது கிருஷ்ணகிரியில் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து 2 வருஷமாக ஒரு கோரிக்கை வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாரு. அந்த மனு வந்து பார்க்கவும் இல்லை, அவருக்கு என்ன ஒரு தீர்வும் கொடுக்காத ஒரு காரணத்தால் தீ குளிச்சு இறந்துட்டார். நாங்கள் மட்டும் இங்கே இந்த நிர்வாகிகள்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் சென்னையில் எல்லோரும் இருந்தால் கண்டிப்பாக போய் போராட்டம் பண்ணி அவர் உயிருக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு நியாயத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு துன்பமோ இல்லை அவங்கள ஒரு மரியாதை இல்லாத ஒரு செயல்கள் ஒரு அரசாங்க நிலத்தில் நடந்தாலோ அதை தட்டி கேட்போம். நாங்கள் வந்து நிற்போம். கண்டிப்பாக இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் எப்படி இந்த வேர்ல்டு வந்து நம்பர் 1 லீடர், அந்த மாதிரி உள்ள எல்லாருமே பவர்ஃபுல் மேன். எல்லாருமே சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. மிக ஒரு வல்லமையான கட்சி. நன்றி, வணக்கம்.